ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கேற்றுதல் என்பது கட்டாயம் செய்ய வேண்டிய முறை. கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். விளக்கேற்றும் திசையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். யார் ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், எத்தனை விளக்கு ஏற்றினால் என்ன பலன், யார் ஏற்றக்கூடாது, இப்படி நிறைய முறைகள் இருக்கின்றது. ஒரு விளக்கு ஏற்றும் போதுதான் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். அவர்களுக்கு ஏற்பட்ட பீடைகள் எல்லாமே விலகும். விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அது தெரிந்துதான் எல்லோரும் ஏற்றுகிறார்களா என்பது கிடையாது. நிச்சயம் இதை தெரிந்து கொள்ளுங்கள். விளக்கேற்றும் பொழுது உங்கள் கை இப்படி இருந்தால் வேண்டிய கோரிக்கை உடனே நிறைவேறுமாம் தெரியுமா? வீட்டில் பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டுமா என்ன? இப்படி நிறைய கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் விளக்கு ஏற்றுபவள் பெண்ணாக இருக்கின்றாள். பெண்கள் இல்லாத இல்லங்களில் சில சமயங்களில் மட்டுமே ஆண்கள் விளக்கேற்றுவதை பார்க்க முடிகிறது. விளக்கேற்றும் போது உங்களுடைய கை இப்படி இருந்தால் நீங்கள் வேண்டிய கோரிக்கை உடனே நிறைவேறும் என்பது ஐதீகம். நம் முன்னோர்கள் காலம் காலமாக இதைத்தான் கடைபிடித்தார்கள். அது என்ன? ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றலாமா கூடாதா என்பதை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். விளக்கேற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சுத்த பத்தமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். குளித்து முடித்து பூஜை அறையை சுத்தமாக வைத்திருந்து விளக்கேற்றினால் பலன்களும் அதிகமாகவே இருக்கும். ஆண் பெண் என்கின்ற எந்த பாகுபாடும் கடவுளுக்கு கிடையாது. பெரும்பாலும் ஆண்கள் தான் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். அதனால் விளக்கேற்றும் உரிமை அவர்களுக்கே உரியது என்று நினைப்பதும் தவறு. அதிகாலையை எழுந்து குளித்து முடித்து கைகளில் மஞ்சளுடன் விளக்கேற்றுபவர்கள் வேண்டிய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் என்று சாஸ்திரங்களை கூறுகிறது. அந்த காலங்களிலெல்லாம் மஞ்சள் பூசி குளிக்காத பெண்களே கிடையாது. இவர்களுக்கு நல்ல கைராசி இருக்கும். சமைக்கும் உணவும் ருசிக்கும், செய்யும் செயலும் ஜெயிக்கும். மஞ்சள் பூசின கைக்கு அந்த அளவிற்கு தனி மகத்துவம் வாய்ந்த பலன்களும் உண்டு. அதனால்தான் அந்த காலத்திலெல்லாம் பெண்கள் தினந்தோறும் மஞ்சளை கைகளால் தேய்த்து முகத்தில் பூசி குளித்து வந்தனர். இதனால் முகமும் இளமையுடன் மறு இல்லாமல் ஜொலித்து கொண்டிருந்தது. கைகளில் பதிந்துள்ள இந்த மஞ்சள் புண்ணியத்தை சேர்ப்பவையாக இருக்கும். அதே கைகளுடன் பூஜை அறைக்கு சென்று விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை தொட்டு எண்ணெயில் தேய்த்து நெருப்பினை இட்டு தீப ஜோதியை சுடர்விட்டு எரிய செய்து அதில் இறைவனை தரிசனம் செய்வார்கள். இப்படி செய்யும் பொழுது அவர்கள் வேண்டிய வேண்டுதல் எல்லாமே தானாக நடக்கும். கண்டிப்பாக பழிக்கும் என்பது நம்பிக்கையாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று பூஜை செய்வது என்பது கடமைக்கு என்று ஆகிவிட்டது. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது என்று பக்தி மனதில் இல்லாவிட்டால் கூட கடமைக்கு என்று விளக்கு ஏற்றி வழிபடுகிறார்கள் வீட்டு பெண்கள். இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கப் போவது கிடையாது. தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான பக்தியுடன் பூஜித்தால் மட்டுமே நிறைவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. விளக்கு ஏற்றும் பொழுது நிச்சயம் யாரும் சமமில்லை. எல்லோருமே இறைவனுக்கு முன்னால் ஒன்றுதான். ஆனால் விளக்கு ஏற்றும் பொழுது எவராக இருந்தாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்கள். ஆண்கள் எல்லா நேரங்களிலும் சுத்த பத்தத்துடன் இருப்பார்கள் என்று கூற முடியாது. அவர்கள் வேலை செய்துவிட்டு மிகுந்த சோர்வுடன் வருவார்கள். இதனால் பக்தி என்பது அவர்களுக்கு கிடையாது. பக்தி இருக்கும், ஆனால் அவர்களால் மனச்சோர்வாக இருக்கும், வேலை பளுவாக இருக்கும். அதனால் அந்த சோர்வுடன் சென்று விளக்கு ஏற்றினால் அது நிறைவாக இருக்காது, குடும்பத்திற்கும் ஆகாது. அவர்களுடைய மனதில் அந்த சமயத்தில் குறைவாகத்தான் பக்தி இருந்துக்கும். அதன் காரணத்தினால் மட்டுமே ஆண்கள் விளக்கு ஏற்றுவதை தவிர்க்கலாம் என்று சொல்கின்றனர். இது பெண்களுக்கும் பொருந்தும். முழுமையான பக்தியுடன் இறைவனை உணர்ந்து பூஜை செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் அதிகரிக்கிறது. கை நிறைய வளையல் அணிந்து கொண்டு சுமங்கலி பெண்கள் நெற்றியில் குங்குமம் இட்டு கொண்டு தலையில் கொஞ்சம் போல பூவை வைத்து கொண்டு மஞ்சள் கைகளுடன் விளக்கேற்றி பாருங்கள். நீங்கள் வேண்டிய வரம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும். விளக்கு ஏற்றும் போது வீட்டில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிகம், தேவார பதிகம் இருக்கிறது. அதுதான் இது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது,
நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் தினமும் விளக்கேற்றி வாருங்கள். நன்மை உண்டாகும்.